இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் சிவா சார் அவர்களுக்கும், விஜய் மில்டன் அவர்களுக்கும், சசி அவர்களுக்கும், என்னுடைய இயக்குனர் ஆண்ட்ரூ அண்ட் மை ஹீரோ விஜய் ஆண்டோனி அவர்களுக்கும், அப்புறம் ஆல் ஓவர் டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சக்ஸஸ் மீட் இது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. இப்போல்லாம் படங்கள் ஓடுறதே ரொம்ப ஏராளமாக இருக்குது. And it's very, very nice to be a part of a success movie. And I would like to, of course, thanks சொல்கிறது தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன். முதல்ல I would like to thank என்னை வந்து இந்த தமிழ் திரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின என்னுடைய குருநாதர் திரு ராம்நாராயண் சார் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. அப்புறம் இந்த படத்தை இந்த அளவுக்கு பெருசாக வெற்றியாகிறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லா நம்ம ப்ரெஸ் நண்பர்களுக்கு, நிறைய பேர் ஃபோனில் பேசினாங்க, மெசேஜ் பண்ணாங்க, ஆத்மார்த்தமாக வந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை எழுதினாங்க நல்லபடி. அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஆக்சுவலி. ஸோ பெரிய வெற்றி அவருக்கு காரணமாக இருக்கிற ப்ரெஸ் மீடியா அவர்களுக்கும், அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா, டு ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம ஆண்ட்ரியூ. ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒரு படம் வந்து பெரிய ஹிட் ஆகிறதுக்கும் இல்லைன்னா சுமாராக போகிறதுக்கும் அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் தான். முழு காரணம் டைரக்டர் தான். பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹேண்டில்ஸ் எவ்ரிபடி, ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்த மக்கள் எல்லாரும் ஃபஸ்ட் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர், த ஸ்டோரி அண்ட் த வே இட் ஹாஸ் பின் ப்ரெசன்டட் அப்படிங்கிறத மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு டெக்னீஷியன்ஸோ ஆக்டர்ஸோ அந்த ஃபஸ்ட்டு த மூவிங்கிறது நல்லா இருக்கணும். அந்த கதை வந்து ப்ரெசன்ட் பண்ண விதம் அண்ட் த ஸ்க்ரீன் பிளே வாஸ் த ஹைலைட் ஆஃப் த பிக்சர். ஸோ எங்களை வந்து எவ்வளோ யார் வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் அதனுடைய கண்டென்ட் இருந்ததாக ஒரு ஆக்டரோ இல்லைன்னா இன்னொரு டெக்னீஷியனோ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஸோ த ஹோல் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி, ஆண்ட்ரூ. யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. அண்ட் அகெயின் நம்ம டெக்னிக்கல் டீம், என்னுடைய பேரில் கொஞ்சம் இழுத்துக்கிட்ட இந்த சைமன், அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். படத்தில் சாங்ஸ் நிறைய பேர் பண்ணிடலாம், ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு டைரக்டர் நினைக்கிறது வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் மியூசிக்கலி. தட் இஸ் வெரி வெரி யூனோ வெரி ரொம்ப டேலண்டட் இருக்கிறவங்க மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ இட்ஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் மிஸ்டர் கெவின் எடிட்டிங், நம்ம கெவின் வந்து யூனோ தட் ஷார்ப் கட்ஸு இதெல்லாம் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. முன்னாடி என்ன நம்ம சொல்லணும், நீங்கள் பாருங்கள் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது நீங்களாம் பார்த்துருக்கீங்க. ஸோ த ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ஹீரோயினை எந்த அளவுக்கு அழகாக காட்டினாரோ என்னையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம முகேஷ் என்னையும் ஓரளவுக்கு ஏஷம். அண்ட் ஹீ இஸ் அகெயின் லைக் ஒன் ஆஃப் த ஹீரோ ஆஃப் த ப்ராஜெக்ட். அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம வினோத். ஸோ எல்லா டெக்னிக்கல் டீம் வந்து எல்லாருக்கும் ஐ நீட் டு தேங்க். அண்ட் நவ் கம்ஸ் டு அவர் ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டோனி அவர்கள். அண்ட் ஹீ இஸ் த ஒன் டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இப்போ ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணதே நம்ம
Vijayar, and he is a wonderful human being to work with. And again, பாதி கிரெடிட் உங்களுக்கு போகுது. அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர் கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. மிஸ்டர் சைமன் வாஸ் லைக் ஒர்க்கிங் அண்டர் ஹிம். அவரை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக அவரை அறிமுகப்படுத்தி அழகை பார்த்துருக்காரு. அதுக்கெல்லாம் ஹார்ட் இருக்கணும். யூர் நைஸ் கை. அண்ட் நேரில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது. பட் ஐ ஹாவ் டு டெல் யூஆர் அ வண்டர்ஃபுல் கை. ஸோ அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும், சீதா மேடமாக இருக்கட்டும், நம்ம நாசர் சார், எல்லோரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆஷிமா கூட ரொம்ப என்த்யூசியாஸ்டிக். ஒவ்வொரு சீனில் கூட இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அந்த கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ரொம்பவே இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஸோ சிவா சார் சொன்ன மாதிரி ரொம்ப இன்வால்வ்டு ஆக்ட்ரஸ். I wish you all the best and welcome to Tamil industry and all that is best for you. So நிறைய அண்ட் இன்னும் தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், இவங்களுடைய குடும்பங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் நம்ம ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபேமிலிஸ் வந்து நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னா, டே அண்ட் நைட்டு தெரியாது, அவுட்டோர்ஸ் இங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போது அவங்க குழந்தைங்களும் சரி, அவங்க ஒய்ஃப்ஸு, இந்த மாதிரி அவங்களாம் அதை மிஸ் இவ்வளோ நாள் வெளியே ஊருக்கு போயிடுவாங்கன்னு. இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் படம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸ் இருக்கே, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், எனக்கு ரொம்ப நாளாக அவர் தான் ப்ரொடியூசர்னே தெரியல. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் கை. ஒரு நாள் வந்து எந்த ஒரு ஃபஸ்ஸியாக இல்லாமல் ஃபுல் ஒரு ஓப்பன் ஹேண்ட் ஒரு டைரக்டருக்கு அப்படி கொடுத்து நல்ல படம் வேணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சி பண்ணார். அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் ஐ விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் இன் லைஃப் சார். அண்ட் எவ்வளோதான் நல்ல படங்கள் நான் பண்ணாலும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். சில படங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண தெரியாததுனால, ஒரு வியாபார ரீதியாக அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது தெரியாததுனால நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு. தனஞ்சயன் அவர்கள் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் வந்து ஃப்ரெண்டு. அவர் மெட்ராஸ் வந்த போல இருந்து எனக்கு தெரியும், அவங்க ஃபேமிலியெல்லாம் ஐ நோ வெரி வெல். And he has done a wonderful job. He has presented the movie. நல்ல படத்தை டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை அந்த அளவுக்கு கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்த்துருக்காரு. ஸோ தட் மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் நம்ம சவுண்ட் இன்ஜினியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் லைக் அவர் சொன்ன மாதிரி மியூசிக் மேக்ஸ் ஆல் தி சென்ஸ். என்ன தான் பண்ணியிருந்தாலும் அதனோட ப்ரொடியூஸ் பண்ணது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது ஒரு படம் வந்து நல்லா போச்சுன்னா அது டுடே இட்ஸ் லைக் குளோபல். எல்லா நாட்டிலையும் நல்ல படம் வந்து எல்லா நாட்டிலையும் பார்க்குறாங்க. இப்போ வந்து தெலுங்குல கூட பெரிய ஹிட்டாக இருக்குது படம். இது கில்லர்ன்னு சொல்லி பேரில் பெரிய ஹிட் இந்த படம். அந்த கர்நாடகத்தில் கூட அந்த தியேட்டர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ். இது ப்ரொடியூசர்ஸ், நிறையா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் இது. அண்ட் தேங்க்யூ த ப்ரெஸ் அகெயின். அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட், ஹெல்த், வெல்த், ஃபார்ச்சூன் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஜெய் ஹிந்த்.